Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கேரளாவில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அமோக வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 63 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் வெற்றி பெற்றன. அதே நேரத்தில் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி நடப்பு தேர்தலில் 35 இடங்களில் வென்று எதிர்க்கட்சி வரிசையில் அமர உள்ளது. கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் ஆட்சி அமைய உள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ஆகியோரிடையே முதலமைச்சர் பதவியை பிடிப்பதில் கடுமையான போட்டி நிலவுகிறது. கேரளாவின் அடுத்த முதலமைச்சர் குறித்த ஆலோசனைகளை காங்கிரஸ் தலைமை தொடங்குவதற்கு முன்பே சமூக ஊடகங்கள் தங்களுக்கு பிடித்தமானவரை தேர்ந்தெடுத்து விட்டன. இதனால் முதலமைச்சர் ரேஸில் இருக்கும் வி.டி. சதீசன், ரமேஷ் சென்னிதலா, கே.சி. வேணுகோபால் ஆகியோரின் ஆதரவாளர்கள் இணையத்தில் மாபெரும் வார்த்தை போரை நடத்தி கொண்டிருக்கின்றனர். காங்கிரஸ் மீண்டும் அமோக வெற்றி பெற ராகுல் காந்தியின் சிறப்பான பிரச்சாரமே காரணம் என்று குறிப்பிட்டதற்காக ஐக்கிய ஜனநாயக முன்னணி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்தனர். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே கருத்து பதிவு பகுதியில் VTS என்ற ஹேஷ்டேக்குகள் நிரம்பி வழிய தொடங்கின. அவரது ஆதரவாளர்கள் வி.டி. சதீசனை அடுத்த முதலமைச்சர் என்று ஆமோதிக்க தொடங்கிவிட்டனர். முதலமைச்சர் என்றால் ஒரே ஒரு பெயர்தான் வி.டி. சதீசன். தயவு செய்து மேல்தட்டு ஆட்டம் ஆடாதீர்கள், VTS மட்டும் என்று மற்றொரு பயனர் எழுத விவாதம் சூடுபிடிக்க தொடங்கியது. இது வெறும் தொடக்கம்தான். அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து மற்ற தலைவர்களின் ஆதரவாளர்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கினர். அதன் பின்னர் இந்த விவாதம் ஒரு முழு அளவிலான சமூக ஊடக போராக மாறியுள்ளது. ராகுல் காந்தியின் கருத்து பகுதியில் பெரும்பாலானோர் சதீசனுக்கு ஆதரவாக இருந்த வேளையில் கே.சி. வேணுகோபாலுக்காக இணையத்தில் ஒரு இணை பிரச்சாரம் வேகம் எடுத்தது. சில பயனர்கள் சென்னிதலாவையும் ஆதரித்தனர். எனினும் அவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இந்த இணையவழி மோதல் 3 தலைவர்களின் விசுவாசிகளுக்கு இடையே ஆன வாதங்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. சிலர் கட்சி தலைமைக்கு பகிரங்க கடிதங்கள் எழுதி வருகின்றனர். மற்றவர்களோ தாங்கள் விரும்பும் தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் கட்சியை விட்டு விலகுவதாக மிரட்டல் விடுத்தனர். காங்கிரஸ் தொண்டர் ஜோபி ஜூபின் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு வி.டி. சதீசன் முதலமைச்சராகவில்லை என்றால் நான் ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்காக பணியாற்றுவதை நிறுத்திவிடுவேன் என்றார். மற்றொரு பயனரான ஹஷ்ரப் இந்த கருத்தை ஆதரித்து இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு தலைவரை காங்கிரசால் ஓரங்கட்டிவிட்டு வேறொருவரை முதலமைச்சராக்க முடியாது என்று கூறினார். கேரள சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றிய வி.டி. சதீசன் தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் கட்சியின் முகமாக திகழ்ந்தார். கடந்த 5 ஆண்டுகளில் பல நெருக்கடியான தருணங்களில் இடதுசாரி அரசை தனி ஒருவராக எதிர்த்து போராடி 2021ஆம் ஆண்டு தோல்வியில் இருந்து காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர உதவினார். இது அவரது ஆதரவாளர்களிடையே வேதனையை மேலும் அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவான வலுவான குரலும் வலுத்து வருகிறது. அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் அவரது பெயர் மிக விரைவிலேயே விவாத பொருளாகியது. மேலும் வேணுகோபாலே இந்த யூகங்களை மறுக்கவில்லை. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையினரின் ஆதரவு அவருக்கு இருப்பதாக அவரது விசுவாசிகள் கூறுகின்றனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் வெற்றிக்கு பின்னால் இருந்த உண்மையான சூத்திரதாரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் என்றும், வெறும் வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதை விட கேரளாவின் அரசியல் களத்தை பற்றிய ஆழ்ந்த புரிதலுடன் அவர் வகுத்த வியூகங்களே இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு புத்துணர்ச்சி அளித்ததாகவும் அடுத்தடுத்த பதிவுகள் விவாதத்தை தூண்டின. முதன்மை சமூக ஊடக போராட்டம் சதீசன் மற்றும் வேணுகோபாலை சுற்றியே மையமாக உள்ள நிலையில் முதலமைச்சரை தீர்மானிப்பது சமூக ஊடகங்கள் அல்ல, பிளெக்ஸ் பலகைகள் வைப்பதால் அந்த முடிவு பாதிக்கப்படாது. ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க சுதந்திரம் பெற்றிருந்தாலும்
உரிய முடிவை எடுப்பது காங்கிரஸ் மேலிடம்தான் என திட்டவட்டமாக கூறினார் ரேஸில் உள்ள மற்றொரு தலைவர் சென்னிதலா. காங்கிரஸ் தொண்டர்கள் மாறி மாறி சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் பற்றிய விருப்பங்களை பதிவிட்டு வருவதால் இணையத்தில் விவாதம் சூடுபிடித்துள்ளது. எனினும் கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவே இறுதியானது என்பதையும் அவர்கள் மறந்துவிடவில்லை.